Full attention. National salute. National anthem in chorus, begin. கையில் முரணை வைத்துக் கொண்டு நான் சொல்வதை சரியாக கேட்டு இந்த விளையாட்டை ஆட வேண்டும். சரிதானே? இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். everyone has done it. They have seen in the WhatsAppல கூட வந்த மெசேஜ் தான் உங்க மத்தியில பகிர்ந்து ஆசைப்படுறோம். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே? how many people are there? 15 பேர் இருக்கீங்களா? யார் மேலே ஒருத்தர் மேல விழக்கூடாது, கீழே விழக்கூடாது, அடிபடக்கூடாது. ஓகேவா? சரி. யாருடைய கையில் இந்த பலூன் உடையாமல் கடைசி வரையில் உள்ளதோ அவரே இந்த போட்டியின் வெற்றியாளர். புரியுதா? மீண்டும் சொல்லட்டுமா? Shall I tell in English? Whoever is having the balloon, they should not break anything. The person who is holding the balloon till the end, they are the winner of this game. புரியுதா? தமிழ்ல சொல்லட்டுமா? Shall I start? Okay? இந்த பலூன் வந்துட்டு யார் கையில கடைசி மட்டும் இருக்குதோ அவங்க தான் வின்னர். Start. 3 2 1 0 start. Okay, game is over. Time is over. Please come. The winners, inga vaanga moon perum. It's a very good game. Did you understand this? Pala tarakotta nirangal konda balloon ide. Different colors. Like that, we are people of different language. புரியுதா? நம்ம பெற்றோர்கள்லாம் ஒரு மொழியில சார்ந்து வரதுனால நமக்கு வந்து நம்மளுடைய மதர் டங் வந்துட்டு பல தாய்மொழி பாடல்கள் கொண்டவர்கள். பட் இங்க நடந்தது என்ன? 15 பேர் இருந்தாங்க. ஆனா இருக்கிறதுக்கு பலூன் கையோட இருக்கிறவங்க ஒன்லி 3 பேர் தான். இது என்ன புரியுது தெரியுமா? the mentality. ஒருத்தர் பார்த்தா ஒருத்தருக்கு ஆகாது. ரைட்? புரியுதானே? ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் ஒரு மொழியை பார்த்தா இன்னொரு மொழிக்கு ஆகாது. சரியா? காரணம் என்ன? இது வீட்லயும் நடக்குது, நாட்டிலையும் நடக்குது, எல்லா அரசியல்வாதியும் நடக்குது, இந்த பள்ளிக்கூடங்கள்ல கூட காம்படிஷன் கூட நடக்குது. சரிதானே? So what it shows, we do not have unity. We should support our languages. All the languages are equal. புரியுதா நான் சொல்றது? Every mother tongue is important for everyone. அப்படி இந்த நேரத்துல சொல்லுகிறேன், let us not have any differentiate among any languages. எந்த மொழியை நம்ம விரோதியா நினைக்க கூடாது. அதுதான் எங்களோட கொள்கை. நாம் தமிழரோட கொள்கை அதுதான். அப்படி இந்த நேரத்துல சொல்லிட்டேன், I declare these 3 people as the winners of the tournament today. Okay? Congratulations my children. பாருங்க எப்படி ரொம்ப அருமையா நடந்த இந்த நிகழ்வு பாருங்க. They got a tricolor. சரியா? The national flag of Indian color has been shown. இது பார்ட்டிகள் ஹைலைட் பண்றாங்க. அடுத்து இந்நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னவென்றால், இப்போ வந்து மாணவ செல்வங்களை வந்து அவங்கவுங்க தாய்மொழியில பேசினாங்க. இப்போ நம்ம இடத்துல உங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமானவங்களும் உங்களெல்லாம் ஆதரித்து இந்த பள்ளியை நடத்தி கொண்டோம். உங்களெல்லாம் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருந்த ஒரு பெரியவங்க வந்து இப்போ வந்து அவங்களுடைய தாய்மொழியில பேச வராங்க.
யாரு சொல்லுங்க? உங்களுடைய மேடம் வனிதா ஆண்டோ அவர்கள் அவருடைய தாய்மொழியில இப்போ வந்து தாய்மொழி சிறப்பிட பற்றி நன்றி உரை நிகழ்ச்சி நிறைவு பெற்றோம். பரிசினை அளிக்க கோலார் கோல்ஃபீல்ட் புத்தகத்துடைய ஆத்தர் திருவாளர் ஸ்ரீகுமார் அவர்களை வேலைக்கு அழைக்கின்றோம். அடுத்து பிரஜோலிதா அவர்களுக்கு ஸ்ரீகுமார் அண்ணன் அவர்கள் பரிசு வழங்குகின்றனர். மோனிஷா ஜான்சன் அவர்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அக்ஷயா அக்ஷயா அடுத்து சாரதி Teresa Mary. Teresa Mary. Next. அடுத்து அடுத்து சுஃபியா அடுத்து ஜாய்ஸ் சம்பத் சதீஷ் பாரத் சுந்தர் மேடைக்கு வாங்க. அடுத்து ஜாய்ஸ் அடுத்து சுவாதி பாரத் சதீஷ் சுவாதி சுஷாந்த் அடுத்து தீனு தீனு நூரி பாத்திமா Sabri Girija Girija அவர்களுக்கு கிரிஜா அவர்களுக்கு சிவராம் அவர்கள் பரிசீலனை வழங்கும்படி கேட்கிறேன்.
அடுத்து இந்த பள்ளிக்கு மரம் நடுதல் நிகழ்வு இருந்தது. இப்பொழுது பள்ளிக்கு இப்போ மரங்களை திரு அகஸ்டின் அவர்களும் திரு சம்பத் அவர்களும் பள்ளி நிர்வாகத்துக்கு வழங்கப்படுகிறது. சுந்தர் மற்றும் முருகன் அவர்கள் சேர்ந்து உண்மையாவே இன்னைக்கு மேடம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன் சொன்னா அவங்க தாய்மொழியில அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த உணர்வுகளை தான் வெளிப்படுத்துறாங்க. அதனால நாங்க போய் உடனடியாக கேட்டதும் நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்க. இல்லை நீங்க உங்களுடைய தாய்மொழியில பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து பேசுனாங்க. ரொம்ப எங்களுடைய தங்கவேல் நாம் தமிழ் கலை இலக்கியம் பண்பாட்டு பார்த்து சார்பாக மேடம் ரொம்ப நன்றி. அடுத்து எங்களோட எப்பொழுதும் தோளோடு தோல் நின்று எல்லா நிகழ்ச்சிகளும் அவர்களுடைய நிகழ்ச்சிகளும் நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிகளும் அவர்களும் வந்து கலந்து கொண்டு எப்பொழுதும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பிஎம்எல் தமிழ் மன்றம், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கலாச்சார ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலையினுடைய பிரதிநிதிகளாக இங்கே வந்து அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில எங்களோட தோல் நிற்கும் அண்ணன் ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அதாவது செயல் தலைவர் அவர்களை, ஒருங்கிணைப்பு செயல் தலைவர்கள் பார்த்திபன் அவர்களை இப்போது பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, மேலான ஆசிரியர் பெருமக்களே மற்றும் குழல் இனிது யாழ் இனிது என்பதும் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதாவது இசைக்கருவிகளே மிகவும் அதிகப்படியான இசை தருவது குழல் மற்றும் யாழ். அதைவிட இனிது நமது மாணவ செல்வங்களின் குரல்கள். இப்பொழுது எல்லோரும் இலவசமாக உலகத்தை சுற்றி வந்துள்ளோம். ஏனென்றால் மாணவ செல்வங்கள் அனைத்தும் உலகத்தில் இயங்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் மிகவும் மழலை சொல்லில் இனிமையாக தங்கள் மனப்பாடம் செய்து எங்களுக்கு மிகப்பெரிய விருந்தை கொடுத்த மழலை செல்வங்களுக்கு எங்கள் பிஎம்எல் தமிழ் மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தகைய பெருமை மிகுந்த இந்த நிகழ்ச்சியில் தங்கவையில் நாம் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை அவர்கள் பிஎம்எல் தமிழ் மன்றத்திற்கு அழைப்பதல் கொடுத்தமைக்கு எங்கள் பிஎம்எல் தமிழ் மன்றம் சார்பாக அவர்களுக்கு கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய தாய்மொழி தினம் அனுசரிக்கப்பட்டு மிகவும் விழாக்கோலமாக உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். தாய்மொழி எப்படி தோன்றியிருந்து ஐயா அவர்கள் எல்லா விளக்கமும் கொடுத்தார்கள். அதே சமயம் நம் தாய் நமக்கு தாய்ப்பாலுடன் தாய்மொழியும் மிகவும் சிறப்பாக நமக்கு ஊற்றி வளர்த்தார்கள். அந்த தாயை நாம் என்றும் மறக்கக்கூடாது. தாயை மட்டுமல்ல, தாய் மொழியும் நாம் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற அதன் வழியில் செல்ல வேண்டும். தாய்க்கிருந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. அதாவது தாய் தந்தையை எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ இந்த தாய்மொழியும் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நம் கவலைகள், மகிழ்ச்சிகள், உணர்வுகள் எல்லாவற்றையும் இந்த மொழி மூலமாகவே உணர்த்தப்படுகின்றோம். இந்த மொழி இல்லையே எந்த ஒரு அணுவும் அசையாது. இப்பொழுது எங்கேயோ செல்கின்றோம், நம் மொழி தெரியவில்லை, எப்படி அணுக முடியும்? எப்படி யாரை கேட்க முடியும்? எந்த கிளாஸும் வேண்டும்,
எப்படி ஏதாவது எந்த ஒரு இதுக்கும் நம்ம மொழி தேவை, அதுவும் தாய்மொழி முக்கியம். எந்த மொழியாக இருந்தாலும் என் மொழி சிறந்தது நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை, அந்த மொழியின் கீழ்த்தரமாக சொல்ல விரும்பவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் தாய்மொழி மிகவும் முக்கியமானது. அன்பு செல்வங்களே, மாணவ செல்வங்களே, கண்டிப்பாக நம் வீட்டிலும் சரி, பள்ளிக்கூடத்திலும் சரி, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சொல்லி தரும் ஒவ்வொரு பாடங்களையும் தாய்மொழிகளையும் சரியாக கற்று வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று உங்களை அன்போடு இன்று கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக இன்று இந்த தாய்மொழி கொண்டாடும் தினத்தில் மற்றும் ஒன்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், முக்கியமாக நமது ஆசிரியர் பெருமக்களை நான் என்னவென்று கேட்டுக்கொள்கின்ற பணிவோடு கேட்டுக்கொள்கின்றது என்னவென்றால், மாதம் ஒரு முறை, அதாவது ஒரு மணி நேரம் பாடம் சம்பந்தப்பட்டு விலகி பொது வாழ்க்கை, அதாவது இந்த தாய்மொழி என்றால் என்ன, மொழி என்றால் என்ன மற்றும் பொதுவான விஷயங்களையும் மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெறும் பாட புத்தகம் படித்து மட்டும் முன்னேற முடியாது. பொது வாழ்க்கையும் எப்படி முன்னேற வேண்டும், எதை படித்தால் எதை ஆக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எந்த முறையில் பழக வேண்டும், இந்த மிக முக்கியமானது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை, ஒழுக்கம் என்றால் என்னவே என்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, ஒழுக்கம் என்றால் என்ன? மாணவ செல்வங்களே, வீட்டில் பெற்றோர்கள் சொற்படி நடக்க வேண்டும். முதல் படி ஒழுக்கம். நம் உடன் பிறந்த அண்ணன் தங்கை அவர்களிடம் தன் மரியாதைக்குரிய உடனுடன் பழக வேண்டும். இங்கு பள்ளிக்கூடத்தில் வந்தவுடன் ஆசிரியர் பெருமக்களை அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதாவது உங்கள் நண்பர்களிடம் சரியான முறையில் பழக வேண்டும். இதுதான் ஒழுக்க முறை. ஒழுக்கம் இல்லையே எதையும் நம்ம சாதிக்க முடியாது. மாணவ செல்வங்களே, அதே சமயத்திய ஆசிரியர் பெருமக்களே, every child potential the light of the world. We don't know who is the going up, but every child important in the world. So I have to give the coaching to become bottom. So that only we can become the high level. So அதிக நேரம் எடுத்துக்கவில்லை, ஏனென்றால் இன்னும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிகழ்ச்சிகளாக இருக்கிறதுனால் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. மற்றும் ஒரு முறை இந்த அரிய வாய்ப்பினை தந்தமைக்கு டிஎம்எல் தமிழ் மன்றம் சார்பாக, அதாவது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் எங்கள் குழுவின் தலைவர் திரு కార్తికేయన్ ఆదిత్యన్ அவர்கள் மூலமாக అందరికీ, అతిథులందరికీ, నాతోటి స్టాఫ్కి, నాతోటి సిబ్బందికి, ఇచ్చేసిన మిగిలిన అతిథులకి, నా ఏదో 20 సంవత్సరాలుగా చూసిన ఆ పిల్లలకి, నాతో పనిచేసిన ప్రతి ఒక్కరికి కూడా ఈ వేదిక మీదకి వేదికని ఇంత అద్భుతంగా అలంకరించిన గొప్పవారైన தங்கவேல் நாம் தமிழர் கலை இலக்கை పన్నిపట్ ప్రసాద్. మీకు దీన్ని బట్టే మీకు అందరికి తెలిసింటుంది నా భాష ఇది కాదని. ఇది నా భాష తెలుగు, నా మాతృభాష తెలుగు. ఈ నా మాతృభాషలో మాట్లాడటం, ఇక్కడ కేజీఎఫ్లో తమిళ ప్రజల మధ్య, కన్నడ ప్రజల మధ్య మాట్లాడటం నాకు చాలా అద్భుతంగా అనిపిస్తుంది. అయినప్పటికీ ఈ అవకాశం ఇచ్చిన ఈ సంఘం, తమిళ సంఘం వారికి, మిగిలిన అందరికీ కూడా నేను నా కృతజ్ఞత మీకు తెలియజేస్తున్నాను. ముఖ్యంగా మొదటిగా నేను ఒక చిన్న నా తెలుగు భాష మాతృభాషలో చిన్న నా రాష్ట్రానికి సంబంధించిన పాటని నేను పాడాలనుకుంటున్నాను. చిన్న స్టాండర్డ్ మాత్రమే పాడతాను. దయచేసి అందరూ మౌనంగా ఉండాలి. ఎందుకంటే ఆంధ్ర, తెలంగాణ తెలుగు భాషకి తలగట్టు లాంటిది. ఇది మా రాష్ట్రాలకి ఇది యాంతం. అందుకని అందరూ మౌనంగా ఉండాలని నేను కోరుకుంటున్నాను. మా తెలుగు తల్లికి మల్లెపూదండ, మా కన్న తల్లికి
మంగళారతులు మా తెలుగు తల్లికి మల్లెపూదండ మా కన్న తల్లికి మంగళారతులు కడుపులో బంగారు కను చూపులో కరుణ చిరునవ్వులే సిరులు తరలుతాయి మా తెలుగు తల్లికి మల్లెపూదండ మా కన్న తల్లికి మంగళారతులు గలగల గోదారి కదిలిపోతుంటే విరవిరా కృష్ణమ్మ పరుగులుడుతుంటేను గలగల గోదారి కదిలిపోతుంటేను విరవిరా కృష్ణమ్మ పరుగులుడుతుంటేను బంగారు పంటలే పండుతాయి మురిపాల ముత్యాలు దొరుకుతాయి మా తెలుగు తల్లికి మల్లెపూదండ మా కన్న తల్లికి మంగళారతులు. మరొకసారి వేదికలో ఉన్న అతిథులందరికీ నా నమస్కారములు. ముఖ్యంగా తెలుగు భాష ప్రాముఖ్యత గురించి ఎంతోమంది చిన్న బిడ్డలు మాట్లాడారు. అందరికీ అర్థమై ఉండకపోవచ్చు, ఎందుకంటే ఇక్కడ వివిధ భాషలు కలిగిన వారు ఉంటున్నారు. ఒకే భాష కలిగిన వారైతే ఒకే భాషను బాగా అర్థం చేసుకోగలుగుతారు. అయితే వివిధ భాషలు కలిగిన వారు వివిధ భాషల్లో మాట్లాడినప్పుడు ఎవరు కూడా సరిగ్గా ఏ భాష కూడా అర్థం చేసుకోలేరు, వారి సొంత భాషనే అర్థం చేసుకోగలుగుతారు. సో ఒకరిద్దరు తెలుగు భాష మాట్లాడిన వారు ఉంటున్నారు, ఆ భాష నాకే అర్థమవుతుంది. ఒకవేళ అతిథులుగా వచ్చిన వారికి గెస్ట్ ఉన్న ప్రాముఖ్యత తెలిసి ఉండొచ్చు, కానీ అదే తమిళ భాష, కన్నడ భాష, ఇంగ్లీష్ భాష ఇవన్నీ కూడా అందరికీ తెలియకపోవచ్చు. దీని గొప్పతనం ఏంటంటే ఈరోజు వరల్డ్ ఇంటర్నేషనల్లో మదర్స్ డేగా ఈరోజు సెలబ్రేట్ చేసుకుంటున్నారు. నాకంటే ముందుగా ఆల్రెడీ గౌరవ అధ్యక్షులు మాట్లాడారు భాష గురించి. ఈరోజు మదర్స్ లాంగ్వేజ్ ఎట్లా అని చెప్పారు, అన్ని విషయాలు చెప్పారు, మీకు తెలిసింది. దాన్ని బట్టి మీరు కూడా తెలుసుకున్నారు. అయితే ఒకే ఒక విషయం చెప్పాలనుకుంటున్నాను. తెలుగు భాష ఎంతో ప్రాముఖ్యత కలిగింది. ఇది దేశ భాష నుండే తెలుగు లెస్స అన్నారు శ్రీకృష్ణదేవరాయలు. శ్రీకృష్ణదేవరాయలు వారే అంత భాషను గుర్తించారంటే మనము చాలా చిన్నవారు. మనం ఈ భాషని ఎంతో ప్రాముఖ్యతగా విశేషణంగా దీనిలో ఉన్న విశిష్టత ఏంటని మనం తెలుసుకుని మాట్లాడాలి. ఎందుకంటే ఇక్కడ ఉన్న తెలుగు భాష మైగ్రేటెడ్ మనుషులు మాత్రమే ఇక్కడ ఉంటున్నారు. వాళ్ళకి ఈ భాష కూడా సరిగ్గా రాదు. ఎందుకంటే ఇది లాంగ్ బ్యాక్, ఇది చాలా రోజుల కిందట ఈ భాషని వీళ్ళు వేరేగా మార్చేస్తున్నారు, కన్వీనియంట్ లాంగ్వేజ్లో మార్చుకున్నారు. అది కొన్ని భాషలకి లిపి లేకుండా ఉంది, అట్లాంటి భాషల్లో మాట్లాడుతున్నారు. కానీ మనకి కావాల్సింది ఏంటంటే లిపి కలిగిన భాష అయినా ఏదైనా కానీ మనం మాట్లాడే తెలుగు భాష అన్నప్పుడు దానికి కావాల్సిన ప్రాముఖ్యత ఏంటంటే కనీసం మనం ఇంట్లో అయినా మన తల్లితో మనం తెలుగు భాషలో మాట్లాడాలి. మనం పిలిచేది అమ్మ అని పిలిచినప్పుడు అన్ని భాషల్లో అమ్మనే పిలుస్తారు. చివరికి ఇంగ్లీష్లో పిలిచేటప్పుడు కూడా మా అని అంటారు. సో ఇట్లా చూసినప్పుడు అన్ని భాషల్లో ప్రాముఖ్యమైనది ఎట్లా మదర్ తెలుగు మాతృభాషే. అదేవిధంగా అమ్మ ప్రాముఖ్యత కూడా అంతే ఉంది. అమ్మకి ఎంత ప్రాముఖ్యత ఇస్తామో అంతే ప్రాముఖ్యత మన తెలుగు భాషకి నేను ఇవ్వాలని కోరుకున్నాను. ఎందుకంటే నేను తెలుగు జాతికి సంబంధించిన దాన్ని. అయితే ఇక్కడ ఎన్నో జాతులు ఉండొచ్చు, అన్ని జాతులను కలిస్తేనే మన భారతదేశం అయింది. అన్ని భాషలు కలవకపోతే, అన్ని జాతుల వరకు కలవకపోతే ఇది భారతదేశం కూడా కాదు. ఇది ఒక పాకిస్తాన్ లాగానో, ఇది ఒక బంగ్లాదేశ్ లానో, ఇది ఒక ఆఫ్ఘనిస్తాన్ లాగానో ఉండదు తప్ప ఇది భారతదేశం అనదు. ఎందుకంటే వివిధ భాషలు కలిగిన సమ్మేళనం కాబట్టి భారతదేశం. దీనికి అదే పేరు. అందుకనే మన జాతీయ జెండాలో కూడా 3 రంగులు ఉన్నాయి. ఒకే రంగు పెట్టలేదు. ఒకే రంగు పెడితే ఒకరికి సంబంధించింది అవుతుంది. కాబట్టి ఇది 3 రంగులు కలిగింది. కాబట్టి 3 రంగులు కూడా అది ఎంతో మనకి ప్రాముఖ్యమైన కలర్స్ ఉంటున్నాయి. అది నీ కొట్టుకునే రంగులు కాదు, అవి ఎంతో బ్రైట్గా ఉండే రంగులు ఉన్నాయి. దాంట్లో స్వచ్ఛత కలిగింది, అన్ని కలిగిన రంగులు ఉన్న భారతదేశం
జాతి జెండాను చూసైనా మనం జాతి భేదం లేకుండా, మత భేదం లేకుండా, ఏ భేదం లేకుండా, భాష భేదం లేకుండా ఉంటున్నాం ఇప్పటి వరకు. ఇక ముందు కూడా మనం అన్ని ఏ భేదం ఉండకూడదు, కానీ ఒక్కటే మనకి అచ్చంగా ఊరికే దొరికింది మన మాతృభాష. ఇది ఎంతమందికి అర్థమైందో తెలుగులో నాకు అర్థం కాదు. మన మాతృభాష మనకి అచ్చంగా ఊరికే దొరికింది. ఊరికే అంటే ఫ్రీ ఆఫ్ కాస్ట్. ఫ్రీ ఆఫ్ కాస్ట్ మనకి దొరికింది. మన అమ్మ మనకి నేర్పించిన భాష మనకి ఏ డబ్బులు తీసుకొని నేర్పించలేదు. మనం ఇంగ్లీష్ నేర్పించాలంటే స్కూల్లో కాన్వెంట్లో చేర్పిస్తాం, డబ్బులు పే చేస్తున్నాం. మనం కన్నడ నేర్పించాలంటే మనం కన్నడ తెలిసి కాదు కాబట్టి కన్నడకి ట్యూషన్ పంపించి 100 రూపీస్ 200 రూపీస్ పే చేసి కన్నడ నేర్పిస్తాం. ట్యూటర్స్ దగ్గర పంపించి నేర్పిస్తాం. కానీ మన తెలుగు భాష, మన తమిళ భాష, కన్నడ భాష, మన తల్లి భాష నేర్చుకునే దానికి మనం ఏ డబ్బులు చెల్లించక్కర్లేదు, ఎవరికి ఏ డబ్బులు ఇవ్వక్కర్లేదు. మన అమ్మ దగ్గర మాట్లాడితేనే మన భాష మనకి అభివృద్ధి చెందుతుంది. అందుకని అందరూ చదువుకునేది ఏ భాషలో అయినా కానీ మీ మాతృభాషని మర్చిపోవద్దు. నా మాతృభాష నేను మర్చిపోయినప్పుడు మీ మాతృభాషను కూడా మీరు మర్చిపోకూడదు. నేను ఈ రోజుకి ఏ రోజుకైనా కానీ నేను ఒకటే చెప్తా, మన భాషలో మనం ఏడవగలం. మన కష్టం వస్తే మనం మన భాషలోనే అమ్మ అని పిలిస్తే మనకి ఒకే ఒక హృదయం తగిలేది ఏంటంటే మన అమ్మ ఎక్కడున్నా కానీ మన బాధ తెలుసుకుంటుందని. అదేవిధంగా మన మాతృభూమి కూడా అంతే, మన భారత మాత కూడా అంతే. మనం అమ్మాని పిలవగానే ఇది నా దేశం, నా ప్రజలు అని అంటుంది. అదేవిధంగా ఎక్కడ ఏ విధంగా మీరు ఏమన్నా కానీ మీ భాష, మీ తల్లి భాషను మర్చిపోవద్దు. మీరు నేర్చుకున్న భాష కేవలం అది మీ ఉద్యోగానికి పనిచేస్తుంది. అది కేవలం మీ చుట్టుపక్కల ఉన్న అనేక క్షేత్రాల్లో మాట్లాడడానికి పనికొస్తుంది తప్ప దేనికి పనికిరాదు. అందుకనే కేవలం మీ మాతృభాషని ఇంప్రూవ్ బాగా అభివృద్ధి చేసుకొని మీ భాషని ఇంకా 10 మందికి నేర్పించండి. ఇంకా రాబోయే తరానికి భాషని మరుగు కాకుండా మీ భాషను అభివృద్ధి చేయాల్సిందిగా నా తెలుగు భాషను ఎంతో ప్రాముఖ్యత. అన్ని భాషల్లో అదే దృక్పథంలో నేను చూస్తున్నాను కాబట్టి అదే భాషని అందరూ అదే విధంగా ఇలాంటి సంఘాలు ఇంకా స్టార్ట్ అయ్యి ఇంకా భాషా ప్రావీణ్యాలు బయటకు వచ్చి ఇంకా దీన్ని ఇంకా ఎక్కువ డెవలప్ చేయాలనుకుంటున్నాం. ఎందుకంటే ఆల్రెడీ సర్కారీ కమిషన్ ఆల్రెడీ చెప్తుంది 1 నుంచి 5వ తరగతి వరకు కంపల్సరీగా మనం మాతృభాషలోనే చదువు చెప్పుకోవాలని. ఆ మాతృభాషను బట్టి మనం గౌరవించుకొని ఈ మాతృభాషలో చదువుకుందాం, మాతృభాషను నేర్చుకుందాం, మాతృభాషలోనే మనము మన కళలన్నీ నిజం చేసుకుందాం. మనం ఏ భాష పరాయి భాష అయినా దాన్ని మనము తక్కువగా చూడొద్దు. ఎదురువారి భాషను గౌరవిద్దాం. పరాయి భాష అని మనం అప్పుగా తెచ్చుకున్న భాష అయినప్పటికీ దాన్ని కూడా మనం నేర్చుకొని మనం దాన్ని కూడా అభివృద్ధిలో పెట్టుకుందాం. నాకు అవకాశం ఇచ్చిన ఈ సంఘం, తమిళ సంఘం అందరికీ, నా సిబ్బందికి, అతిథులుగా వచ్చిన ప్రతి ఒక్కరికి నా చేతులెత్తి మీకు నమస్కరిస్తున్నాను. இன்றைய தினம் உலக தாய்மொழி நாளை தங்கவயல் நாம் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை மற்றும் இந்த பகுதியில் அமைந்துள்ள குட் ஷெப்பர்ட் பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்து தாய்மொழி தினத்தை பள்ளி சிறுவர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் எமது இயக்கத்தின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலக தாய்மொழி நாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய நிர்வாகத்திடம் அணுகிய போது ரொம்ப பெருமிதத்தோடு எங்களுக்கு உழைப்பு தந்தார்கள். குறிப்பாக அதன் நிர்வாகி திருமதி வனஜா ஆண்ட்ரோஸ் மற்றும் நிர்வாகிகள், அதே போன்று பள்ளி ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் தன்னுடைய தாய்மொழியில் பேசி சிறப்பாக மொழியின் சிறப்பினை எல்லாரும் அறிவுரையில் பேசி சென்றுள்ள அனைத்து பள்ளி மாணாக்கர்களுக்கு நன்றி தெரிவித்து, மற்றும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பு செய்ய வந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும், குறிப்பாக
தங்கவயல் வரலாறு புத்தக ஆசிரியர் அவர்களுக்கும் டிஎம்எல் தமிழ் மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எமது இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு 15 பள்ளி மாணவர்கள் தன் தாய்மொழி சிறப்பை பத்தி பேசியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்றோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி வருடம் தங்கவயல் நாம் தமிழர் கலை இலக்கிய பாசறை வெவ்வேறு பகுதியில் நாங்கள் இதை ஏற்பாடு செய்து வந்துள்ளோம். அதே வகையில் இந்த பகுதிக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தன் தாய்மொழியை வந்துட்டு பேசுறப்போ அந்த குழந்தைகள் அடிமனத்திலிருந்து அந்த உணர்வை வந்துட்டு வெளிப்படுத்தினாங்க. அதோட நிற்க கூடாது. இந்த பள்ளிக்கு வர்றது கல்வி அறிவை வந்துட்டு பெருக்கிறதுக்காக. அந்த கல்வி வந்துட்டு தாய்மொழியில இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை வந்துட்டு என் அன்பான வேண்டுகோள் பள்ளி மாணவர்களுக்கு, நீங்க என்ன சப்ஜெக்ட் என்ன சிலபஸ் படிச்சாலும் வீட்டுக்கு போயிட்டு உங்க தாய்மொழியில அதுக்கு என்ன விளக்கம், அது வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் தாய்மொழி சிறப்பு, அந்த தாய்மொழிக்கெல்லாம் தமிழ் மொழி வந்துட்டு தாயான சிறப்பை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுறாங்க. வெறும் மொழி பற்று மட்டும் இருக்கக்கூடாது. இந்திய துணைக்கண்டத்தில் 26 மொழி எல்லாமே வந்துட்டு ஆட்சி மொழி தான். ஆனால் சமீப காலத்தில் அது அதிகார வர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட மொழியை வந்துட்டு திணிக்கப்படுது. இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு நாடாகும். இது பள்ளி செல்வர்கள் படிக்கிறப்பவே தெரிஞ்சுக்கணும். ஒரு இனம் என்பது தன்னுடைய மொழி, அதன் தாய்மொழியை சேர்ந்து கலை இலக்கிய பண்பாடு சேர்ந்ததான் வந்துட்டு ஒரு இனத்தை அடையாளப்படுத்த முடியும். அதை ஆசிரியர் பெருமக்கள் அந்த சிலபஸை விட்டு ஐயா பார்த்திபன் சொன்ன மாதிரி இந்த வாழ்வியல் வந்துட்டு அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கொண்டு நிறைய பேசணும். நேரமின்மை எல்லாம் சிறிய மாணாக்கர் இருக்கிறாங்க. அதே வகையில் மொழி பற்று இருக்கணும். மொழி பற்று இல்லைன்னா அந்த இனம் வந்துட்டு அழிஞ்சிடும். அந்த இனம் வந்துட்டு அழிஞ்சிட்டா அடையாளம் இல்லாம போயிடுவோம். அதிகார வர்க்கம் அந்த அதிகாரம் ஆதிக்கத்தால வேற மொழி வந்துட்டு உங்ககிட்ட திணிக்கிறப்போ நீங்க வந்துட்டு வேற மொழியை வந்துட்டு பயில வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதனால எல்லா மொழியும் வந்துட்டு பயிற்சி பண்ணலாம். ஆனா அந்த தாய்மொழியை வந்துட்டு பாதுகாக்க வேண்டியது இங்க இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்கும் வந்துட்டு கட்டாய கடமையா வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். அது மாத்திரம் இல்ல, மனிதன் வாழணும் அப்படின்னு சொன்னா ஒரு மொழி இருக்கணும். இந்த பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கணும். சுத்தமான குடிநீர், சுகாதாரமான காற்று, நல்லொழுக்கம், அறிவை வந்துட்டு பெருக்கல், இந்த பூமி பந்தை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும். அந்த கடமை வந்து தவறக்கூடாது. ஆகையினால் இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நல்ல குட் ஹாபிட்ஸ் வந்துட்டு கல்டிவேட் பண்ணிக்கணும். கண்ட இடத்துல வந்துட்டு கண்டதை போடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், அங்க போட்டுடுவோம். அது வந்துட்டு அந்த பொருள் ரீசைக்கிள் ஆகும், அதை நம்ம பயன்பாட்டுக்கு வைக்கலாம். இந்த பர்டிகுலர் இந்த பிளாஸ்டிக் என்ற பொருளை எல்லாரும் வந்துட்டு நம்ம தவிர்க்கணும். அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு மண்ணில் சேர்றப்போ டீகம்போஸ் ஆகாதுன்றத ஒரு அடிப்படையா வந்துட்டு பள்ளி மாணாக்கர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சுகாதாரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னா நல்ல ஹேபிட் நமக்கு இருக்கணும். நம்ம மனிதன் மாத்திரம் இல்லை, எல்லா உயிரினங்களும் தேனியிலிருந்து டைனோசார் வெல்லம் அந்த உயிரினங்கள் என்ன, அந்த வாழ்முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த என்வரன்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னா மரம் நடுவோம், வளம் பெறுவோம், சுற்றுச்சூழலை காப்போம், மனிதத்தை காப்பாற்றுவோம், மனித நேயத்தை
பழகிக் கொள்வோம். எமது இயக்கம் தொடர்ந்து இத்தகைய செயலை செய்து கொண்டிருக்கின்றோம், மேலும் தொடர்வோம் என்று சொல்லி என்பதை கூறி எனது உரையை முடிக்கின்றேன். வாழ்க மக்கள், வளர்க தொண்டு மனப்பான்மை, வெல்க பூமி காக்கும் இயக்கம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய ஜேபிஜே டெக்கரேட்டர் திரு ஜான்சன் அவர்களுக்கு பரிசீலனை வழங்குகின்றோம். எங்களுக்கு தொடர்ந்து எங்களோட இயங்கிக் கொண்டிருக்கும் திரு ஜான்சன் அவர்களுக்கு தகவல் நான்கு கலை இலக்கிய பாசர்களுக்கு நன்றியும், அதே போல பிரதாப் குமார் அவர்கள் வழங்க கவனிக்கப்படுகின்றோம். டிஎம்எல் தமிழ் மன்றத்திற்கு எங்கள் குழுவின் சார்பாக டிஎம்எல் தமிழ் மன்றத்திற்கு அதனுடைய செயலாளர் மற்றும் ஆர்கனைசிங் செக்ரட்டரி மற்றும் பொருளாதாரர்களுக்கும் எங்கள் பரிசீலனை வழங்குகின்றோம். தொடர்ந்து நன்றியுரை திரு சம்பத் அவர்கள் இப்பொழுது எங்களிடம் வழங்கும். எல்லா இனங்களும் வாழட்டும், எல்லா மொழிகளும் சிறக்கட்டும். இந்த உலக தாய்மொழி நாள் நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கின்ற டிஎம்எல் தமிழ் மண்டல சார்ந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக தங்கவயல் வரலாற்றை சர்வதேச அளவில் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற ஐயா ஸ்ரீகுமார் அவர்களுக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வை இந்த ஆண்டு இங்கு நடத்த எங்களுக்கு பெருமனதோடு இந்த பள்ளியினை நடத்த அனுமதி அளித்த பள்ளி நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக மாணவ செல்வங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்காது. இந்த நிகழ்ச்சியிலே அமைதியாக இருந்து குறிப்பாக சிறப்பாக பேசிய அனைத்து மாணவிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த பந்தலை ஏற்பாடு செய்து கொடுத்தவர்களுக்கும் இன்னும் எங்களுக்கு பல வகையில் உதவிய அனைவருக்கும் எங்களுடைய அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் ஐயா வெற்றிசேனன் மற்றும் பிரதாபன் அவர்களுக்கும் தொடர்ந்து எங்களுக்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ನಮಸ್ಕಾರಗಳು. ನನ್ನ ಹೆಸರು ಶಶಾಂಕ್ ಗೌಡ. ನಾನು ಪುಷ್ಪಪತ್ ಶಾಲೆಯಲ್ಲಿ 8ನೇ ತರಗತಿಯನ್ನು ಓದುತ್ತಿದ್ದೇನೆ. ನಾನು ಕನ್ನಡದ ಬಗ್ಗೆ 2-3 ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. ದ್ರಾವಿಡ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಪುರಾತನವಾದ ಭಾಷೆಯಾದ ಒಂದು ಭಾಷೆ ಕನ್ನಡ ಭಾಷೆ. ಆದರೆ ನುಡಿಯಲು ವಿವಿಧ ರೂಪಗಳಿಂದ ಸುಮಾರು 45 ದಶಲಕ್ಷ ಜನರು ಆಡು ಭಾಷೆಯಾಗಿ ಬಳಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಕನ್ನಡವು ಭಾರತದ 22ನೇ ಅಧಿಕೃತ ಆಡು ಭಾಷೆಯಾಗಿ ಬಳಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಪ್ರಮುಖವಾದದ್ದು ಹಾಗೂ ಕನ್ನಡವು ಭಾರತದ ಅಧಿಕೃತ ಆಡಳಿತ ಭಾಷೆಯಾಗಿದೆ. ದ್ರಾವಿಡ ಭಾರತದಲ್ಲಿ ಭಾಷೆ ಎಂದರೆ ಮೂಲವೆಂದರೆ ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು. ಮೂಲ ದ್ರಾವಿಡದಿಂದ ಕನ್ನಡವು ಯಾವಾಗ ಆಡು ಭಾಷೆಯಾಗಿ ಪರಿವರ್ತನೆಯಾಯಿತೆಂದು ಖಚಿತವಾಗಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ತಮಿಳು ಭಾಷೆಯು ದ್ರಾವಿಡ ಭಾಷೆಯಿಂದ ಬೇರ್ಪಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಕನ್ನಡವು ಕೂಡ ಆಡು ಭಾಷೆಯಾಗಿ ಬೇರ್ಪಟ್ಟಿರಬಹುದೆಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿದೆ. ಈವರೆಗೂ 8 ಕನ್ನಡ ಸಾಹಿತ್ಯಗಳಿಗೆ ಜ್ಞಾನಪೀಠ ಪ್ರಶಸ್ತಿಗಳೊಂದಿಗೆ ಪುರಸ್ಕಾರಗಳೊಂದಿಗೆ ಕನ್ನಡವು ಅತಿ ಹೆಚ್ಚು ಜ್ಞಾನಪೀಠ ಪ್ರಶಸ್ತಿಗಳನ್ನು ಪಡೆದ 2ನೇ ಭಾಷೆಯಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಶ್ರೀಮತಿ ವಿನೋಬಾ ಬಾಯಿಯವರು ಕನ್ನಡ ಭಾಷೆಯನ್ನು ವಿಶ್ವಲಿಪಿಗಳ ರಾಣಿ ಎಂದು ಆಡಿ ಹೊಗಳಲಿದ್ದಾರೆ. ನುಡಿ ಕನ್ನಡ, ತನ್ನ ಕನ್ನಡ, ಮನ ಕನ್ನಡ, ಹೀಗೆ ಕನ್ನಡವು ಕವಿಯವರು. सबको मेरा नमस्कार और मातृभाषा दिवस की शुभकामनाएं। हिंदी जिसकी मानकीकृत रूप को मानक हिंदी कहा जाता है। हिंदी विश्व की एक प्रमुख भाषा है एवं भारत की एक राज्य भाषा है। ಎಲ್ಲರಿಗೂ
ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ನಾನು ಪ್ರಜ್ವಲಿತ 10ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಓದಿಸ್ತೀನಿ ಗುರುಶಪ್ಪ ಶಾಲೆಯಲ್ಲಿ. ಆಡು ಭಾಷೆಯಾಗಿ ದ್ರಾವಿಡ ಭಾಷೆಗಳಿಂದ ದ್ರಾವಿಡ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಬಹಳ ಪುರಾತನವಾದ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಒಂದಾದ ಕನ್ನಡ ಭಾಷೆ. ಅದರ ವಿವಿಧ ರೂಪಗಳಲ್ಲಿ ಸುಮಾರು 45 ದಶಲಕ್ಷ ಜನರು ಅದನ್ನು ಆಡು ಭಾಷೆಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಕನ್ನಡ ಭಾಷೆಯು ಭಾರತದ 22ನೇ ಅಧಿಕೃತ ಭಾಷೆ ಹಾಗೂ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಅಧಿಕೃತ ಭಾಷೆ, ಆಡಳಿತ ಭಾಷೆ. ತಮಿಳು ಭಾಷೆಯು ದ್ರಾವಿಡ ಭಾಷೆಯಿಂದ ಬೇರ್ಪಡಿಸ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಕನ್ನಡವು ಕೂಡ ಆಡು ಭಾಷೆಯಾಗಿ ಬೇರ್ಪಡಿಸಬಹುದೆಂದು ಹೇಳಲಾಗಿದೆ. ಕನ್ನಡ ಭಾಷೆಯು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಭಾಷೆ, ಜನರಾಡುವ ಭಾಷೆ, ಆಡಳಿತ ಭಾಷೆ. ಹೌದು, ಇಲ್ಲಿ ಶಿಕ್ಷಣ ಜೊತೆಗೆ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಉದ್ಯೋಗ ಕೇಂದ್ರಗಳು ಇವೆ. ಇಲ್ಲಿ HAL, HMT, BEL, BHEL, ITI ಇಂತಹ ಉದ್ಯೋಗಗಳು ಇವೆ. ಬೆಂಗಳೂರನ್ನು ಮುಂತಾದವುಗಳಿಂದ ಇದನ್ನು ಸಿಲಿಕಾನ್ ಸಿಟಿ ಎಂದು ಹೇಳಲಾಗಿದೆ. ಕರ್ನಾಟಕ ನಾಡಿನಲ್ಲಿ ಕೆಲವು ಮುಖ್ಯವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರಲ್ಲಿ ವಚನಕಾರರಾದ ಬಸವಣ್ಣ, ಸರ್ವಜ್ಞಾನ, ಅಕ್ಕ ಮಹಾದೇವಿರಂತಹವರು ತಮ್ಮ ವಚನಗಳಿಂದ ಕನ್ನಡ ವಚನಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಕುವೆಂಪು, DR ಬೇಂದ್ರೆ, ಗಿರೀಶ್ ಕಾರ್ನಾಡ್ ರಂತಹವರು ಸರ್ವಜ್ಞಾನ. नाज़रीन, अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। आज मैं अपनी मजहबी उर्दू के बारे में कुछ बताना चाहती हूँ। उर्दू एक ज़बान ही नहीं बल्कि भारत की एक पहली हुई एक रिवाज में से एक मिठास भी है। दुनिया की सबसे मीठी और तकलीफ वाली बात की जाए तो हर कोई उर्दू का नाम ही लेगा। इसको पसंद करने वालों की तादाद बढ़ती जा रही है, हालांकि इसको पढ़ने वालों की तादाद कमी होती जा रही है। जहाँ जहाँ कोई उर्दू बोलता है वहाँ वहाँ मेरा हिंदुस्तान बोलता है। उर्दू गज़ल बोलता है तो हिंदी बोलने वाले भी वाह वाह करते हैं। शुक्रिया। नाज़रीन, अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। आज मैं अपनी मजहबी उर्दू के बारे में कुछ बताना चाहती हूँ। उर्दू एक ज़बान ही नहीं बल्कि भारत की एक पहली हुई एक रिवाज में से एक मिठास भी है। दुनिया की सबसे मीठी और तकलीफ वाली बात की जाए तो हर कोई उर्दू का नाम ही लेगा। इसको पसंद करने वालों की तादाद बढ़ती जा रही है, हालांकि इसको पढ़ने वालों की तादाद कमी होती जा रही है। जहाँ जहाँ कोई उर्दू बोलता है वहाँ वहाँ मेरा हिंदुस्तान बोलता है। उर्दू गज़ल बोलता है तो हिंदी बोलने वाले भी वाह वाह करते हैं। शुक्रिया। मेरा नाम त्रेसा मेरी है। मैं 9वीं कक्षा पढ़ता हूँ। सबको मेरा नमस्कार और मातृभाषा दिवस की शुभकामनाएं। हिंदी जिसके मानकीकृत रूप को मानक हिंदी कहा जाता है, विश्व की एक प्रमुख भाषा है एवं भारत की एक राजभाषा है। केंद्रीय स्तर पर भारत में सह आधिकारिक अंग्रेजी भाषा है। यह हिंदुस्तानी भाषा की एक राजभाषा है। जिसमें संस्कृत का तत्सम तथा तद्भव शब्द प्रयोग आदि के और अरबी फराजी शब्द कम है। हिंदी सार्वजनिक भाषा की राजभाषा और भारत की सबसे अधिक बोली और समझी जाने वाली भाषा है। हिंदी भारत की राष्ट्रभाषा है क्योंकि भारत की संविधान में किसी भी भाषा को ऐसा दर्ज नहीं दिया गया है। एथनोलॉग के अनुसार विश्व की
हिंदी विश्व की तीसरी सबसे अधिक बोली जाने वाली भाषा है। हिंदी सिर्फ एक भाषा ही नहीं क्योंकि हिंदी सिर्फ एक भाषा ही नहीं बल्कि हिंदी के द्वारा भारत के लोग एक दूसरे से काफी अच्छी से तरह जुड़ सकते हैं। हिंदी के प्रचलन हमेशा से है। हिंदी भारत के सार्वजनिक राजभाषा है जिसे 14 सितंबर 1949 को आधिकारिक रूप से भारत राजभाषा की दर्ज दिया गया है। किसी भी स्वतंत्र राष्ट्र की एक भाषा होती है। Good afternoon, everybody. I'm Teenu from 10th standard. I'm here to speak a few words about English language. Language is a roadmap of culture. It shows where people come from and where they want to go. English language is an important language in the world. It is spoken almost in the 53 countries. It is the official language also. It is spoken for 400 million people in the world. It is a very important language in the field of education. In 21st century, it is already important and relevant also. In the field of education, English plays an important role. We can also learn English very easily. It is only 26 languages, but it has more than 26,000 meanings. We have to learn English, so it is very useful within the classes and beyond the classrooms. There are many authors, poets and poetess in English. One of them is William Shakespeare. English is also often known as Shakespeare language because William Shakespeare, William Wordsworth, Samuel Taylor has given more to English literature. They have contributed half of their lives for Indian literature. Here is one of the proverbs: do good to others, goodness will come to you. The best things are on way. Thank you. நன்றி கீழ் அவர்களே. அடுத்து இந்தி மொழி சிறப்பு. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എൻ്റെ പേര് മുഹമ്മദ് ഷാദിൽ. ഞാൻ 7ാം ക്ലാസ് കുഷപ്പട്ട് സ്കൂൾ വിദ്യാലയത്തിലാണ് ഞാൻ പഠിക്കുന്നത്. ഞാൻ ഇന്ന് പറയാൻ പോകുന്നത് മലയാളത്തിനെ പറ്റിയിട്ടാണ്. മലയാളം കേരളത്തിൻ്റെ മാതൃഭാഷയാണ്. ആധുനിക കേരളീയൻ മാനസികമായ അടിത്തറയാണ് മലയാള ഭാഷ. ഒരു വ്യക്തി ലോകത്തെ മനസ്സിലാക്കുന്നത് ഭാഷയിലൂടെയാണ്. മനുഷ്യബോധത്തിന്റെ ഘടനയിൽ തന്നെയാണ് ഭാഷയുമായി ബന്ധപ്പെട്ടിരിക്കുന്നു. മാതൃഭാഷ ഘടനയിലാണ് ഒരുവൻ ലോകത്തെ അറിഞ്ഞു തുടങ്ങുന്നത്. മലയാള ഭാഷയുടെ പിതാവ് എന്ന് അറിയപ്പെടുന്ന ഭാഷകവിയായ തുഞ്ചത്ത് രാമാനുജൻ എഴുത്തച്ഛനാണ്. മലയാളത്തിൽ മൊത്തം 51 അക്ഷരങ്ങളാണ് ഉള്ളത്. ഇന്ത്യയുടെ 22 ഔദ്യോഗിക ഭാഷയിലൊന്നാണ് മലയാളം. എൻ്റെ മാതൃഭാഷയാണ് മലയാളം. അതിൽ ഞാൻ അഭിമാനിക്കുന്നു. എല്ലാവർക്കും നന്ദി. சிறப்பாக மலைமொழி பேசிய ஷாதில் அவருக்கு நன்றி. என் மனமார்ந்த வணக்கங்கள். என் பெயர் சுவாதி. நான் நல்லநேப்பர் ஆங்கில பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். நாம் இப்பொழுது உலகின் மிகவும் தூய்மையான மொழி என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் மொழியின் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் என்று மகாகவி பாரதியார் கூறியுள்ளார். அதில் ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் மகாகவி பாரதியார் அவர்களுக்கு தமிழ் மொழியை தவிர இந்தி, மலையாளம், சமஸ்கிருதம், மங்காளம், ஆங்கிலம் உட்பட 14 மொழிகள் தெரியும். இவ்வளவு மொழிகள் தெரிந்ததால் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் என்று மகாகவி பாரதியார் கூறியுள்ளார். தமிழ் மொழியில் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் என்று மொத்தம் 747 எழுத்துக்கள் உண்டு. உலகில் பல்வேறு மொழிகளுக்கு அடிப்படையாக உள்ளது நம் தமிழ் மொழி. குறிப்பாக எகிப்தில் உள்ள 4000 நகரங்களுக்கு அதுடைய பெயர்கள் தமிழ் மொழியில் வைத்திருக்கிறார்கள். அதே போல தென் அமெரிக்காவில் இருந்த மைய நாகரிகம் அவர்கள் பேசியதும் தமிழ் மொழியில் இருந்து பிரிந்து போன ஒரு மொழிதான் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நம் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு அடிப்படையாக உள்ளது நம் தமிழ் மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றன் சொன்னது போல் உலகில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்குள்ள கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளலாம், அங்குள்ள மொழிகளை
எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் கிரிஜா. நான் நல்மேய்ப்பர் ஆங்கில பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் தமிழ் மொழி சிறப்பு அம்சங்களை கூறப்போகின்றேன். பல்லாயிரம் மொழி உயிர் பிறந்தும் எத்திசையிலும் காற்றென நீரென வாழ்வது நம் தமிழ் மொழி அல்லவா? இப்பொழுது நான் தமிழ் எழுத்துக்கள் கூறப்போகின்றேன். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்துக்கள் 1. மொத்தமாக நம் தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளது. நம் தமிழில் 5 இலக்கணமும் அறுநூறுகளும் எண்ணற்றவை உள்ளன. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகற்றே உள்ளது என்று துவங்கி ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறள் என்ற உன்னத படிப்பில் மக்களுக்கு எடுத்துக் கூறினவர் திருவள்ளுவர். உலக அளவில் தத்துவங்கள் கொண்டு திருக்குறள் படித்து உலக அளவில் இலக்கியங்களுக்கெல்லாம் தமிழுக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை விடப்பட செய்தவர் திருவள்ளுவர். திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவர். அவர் 3330 குறள் எழுதியுள்ளார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி ஏதாவது எங்கும் காணுமா என்று உணர்த்தி செந்தமிழ் நாடென போற்றினான் பாரதி. நம் தமிழ் அறிவோம், கதை கவிதையும் எழுதுவோம், வரும் தலைமுறைக்கு போற்றி காக்கும் நம் பைந்தமிழை. தமிழ் மொழியில் இயல், இசை, நாடகம் எனவும் பிரிவுகளை உடையது. உலக தமிழ் சங்கம் என பெயர் பெற்றது நம் தமிழ் மொழி. பெருமை கொள்வோம். தமிழன் என்பது எப்பெருவிலும் நன்றி. நம் தமிழில் எண்ண முடியாத கோவில்களும் பிரமிக்க முடியாத மனமார்ந்த வணக்கங்கள். என் பேர் நேத்ரா. நான் நல்மேய்ப்பர் ஆங்கில பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இப்பொழுது தமிழ் மொழியின் சிறப்பு அம்சங்களை பற்றி கூறப்போகிறேன். தமிழுக்கு என் முதல் வணக்கம். பல்லாயிரம் மொழிகளில் புள்ளில் பிறந்தோம், எத்திசையிலும் காற்றென நீரென உணர்வின் ஒளி என வடிவால் வாழ்வது உயிர் தமிழ் மொழி அல்லவா? 5 இலக்கணமும் 6 நூல்களும் இணைந்து பெற்ற மொழி தமிழே. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாகுமா காண்போம் என்று ஒலித்த செந்தமிழ் நாடென போற்றினார் மகாகவி பாரதி. பறந்து விழுந்த உலகில் ஆழ்ந்த அகன்று தேடியும் கிடைக்குமோ திருக்குறளும் அதிசுடையும். எம்மொழியின் துணையின்றி தனித்திங்கும் ஆற்றலை பெற்றதும் நம் தாய் தமிழ் மொழியே. எம்மொழியிலும் இசைப்பாடும் இல்லத்தை கிராம எபிரம் சம்ஸ்கிருதம் எழுத்தறிவில் வாழும் போது உயரும் போது முக்காலும் நாம் செந்தமிழே. பரதம் மரதம் பெருநாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் இந்திய மொழி வேரொன்றி தரித்ததும் தமிழ் மொழி என்றே. யாதும் ஊரே யாவரும் கேளித்திடும் நன்றும் பிறத்தர வாரென உலக வாழ்க்கைக்கு மனிதன் சேர்த்ததும் தமிழ் மொழியின் எழுத்துக்களே. பாறைகள், பானைகள், ஓலைகள், காகிதம் முதல் இணைக்கால இணையும் வரை மறந்து இணைப்பதும் அமுதமாகிய தமிழே. தமிழ் என் ரத்தத்தில் கலந்த மொழி. தரணியில் கால் பதித்த எண்ணெய் அள்ளி தழுவிய தாய்மொழி. தவமாய் தவமிருந்து யாம் பெற்ற மொழி தமிழ் மொழி. ஆசிரியர்களாய் எனக்கு கவர்ந்த மொழி. இளமை குறையாமல் இனிக்கும் மொழி தமிழ் மொழி. எல்லாரும் உற்சாகம் மூட்டிய மொழி தமிழ் மொழி. இளங்கவிதை நாவிலே தவிர்க்கும் மொழி தமிழ் மொழி.